தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் சாலை மறியல். போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் அகவிலைப்படி உயர்வை தமிழக அரசு நிறுத்தி வைத்துள்ளது. இது கடந்த அதிமுக ஆட்சியில் நிறுத்தி வைக்கப்பட்ட போது அன்றைய திமுக தலைவர், எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள், நான் ஆட்சிக்கு வந்தால் 100 நாட்களில் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன், அதனால் எனக்கு வாக்களியுங்கள் என்று வாக்குறுதி அளித்தார். அந்த அடிப்படையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 3.5 ஆண்டுகள் கடந்த பின்னரும் இன்று வரை அவர்களுடைய பிரச்சனைகளை இந்த அரசு செவிசாய்க்கவில்லை. பல கட்ட போராட்டங்களை இந்த அரசுக்கு எதிராக நடத்தியும் இன்று வரை அவர்களுக்கு பிரச்சனைகள் தீரவில்லை. எனவே சிஐடியு தலைமையிலான போக்குவரத்து தொழிலாளர்கள், ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் இணைந்து இன்றைக்கு மாநிலம் முழுவதும் மறியல் போராட்டங்கள் செய்து வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலி மண்டலத்தின் அதன் பொதுச் செயலாளர் ஜோதி அவர்கள் தலைமையில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் அனைத்து பணிமனையும் பேருந்து இறங்காது என்பதை எச்சரிக்கிறோம் இந்த அரசுக்கு. ஆக நம்முடைய வயது முதிர்ந்த தொழிலாளர்களுடைய இந்த கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும். பல திட்டங்களை இன்னைக்கு மக்கள் கோரிக்கை வைக்காத திட்டங்கள், தொழிலாளர்கள் கோரிக்கை வைக்கப்பட்ட திட்டங்களை ஏற்பதில்லை. கோரிக்கை வைக்காத திட்டங்களை பல வகையில் செலவழிக்கிறாங்க. இன்னைக்கு பணம் வச்சிருக்க காசு, அது வச்சிருக்க காசு, எண்ணற்ற காசுகளை கொடுப்பாங்க, எண்ணற்ற இலவசங்களை அறிவிக்கிறாங்க. நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் உழைத்த தொழிலாளி எங்களுடைய சம்பளத்தில் பிடித்தம் செய்த 15,000 கோடி ரூபாய், அது மாதிரி 35 ஆண்டுகளாக அறிக்கை செய்து ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுடைய 3,000 கோடி ரூபாய் 22 மாதங்கள் பணத்தை வைத்துக் கொண்டு விமர்சனம் செய்யக்கூடிய தமிழக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். சொல்றது எப்படி எங்களுடைய பணத்தை 22 மாதம் கொடுக்க மறுப்பீங்க? அது மாதிரி விலைவாசி உயர்வு கடுமையாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. 110 மாதங்களாக என்னுடைய ஓய்வு பெற்ற தொழிலாளி மருந்து மாத்திரை வாங்க முடியாம கஷ்டப்பட்டு உணவுக்கு கஷ்டப்படக்கூடிய நிலைமை இருக்குது. மினிமம் பிரச்சனை கூட இன்னைக்கு போக்குவரத்து கழகத்தில் வழங்க முடியவில்லை. நாங்கள் கேட்கிறோம், 110 மாதங்களாக ஏற்படக்கூடிய இழப்பு சராசரியாக 95,000 ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு ஒரு மாதம் சராசரியாக 12,000